முன்னொரு காலத்தில் வண்ணமயமான பூக்களுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு சிறிய அழகான வீட்டில் ஸ்பார்க்கி என்ற மகிழ்ச்சியான அணில் வாழ்ந்து வந்தது. ஸ்பார்க்கிக்கு மரக்கொட்டைகளை சேகரிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். அதன் வாழ்நாள் லட்சியமே புகழ்பெற்ற தங்க கொட்டையை கண்டுபிடிப்பதுதான். ஒரு வெயில் கால காலையில் ஸ்பார்க்கி தனது சாகச பயணத்தை தொடங்கியது. ஒரு சிறிய பையில் ஒரு வரைபடம் மற்றும் சில பழங்களை சேர்த்துக் கொண்டது. அதன் பயணம் முணுமுணுக்கும் காடு வழியாக சென்றது. அங்கு உயர்ந்த மரங்கள் வானத்தை தொட்டுக் கொண்டிருந்தன. வரைபடத்தை பின்பற்றிச் செல்லும் போது ஸ்பார்க்கி பேராசிரியர் ஹூட் என்ற அறிவார்ந்த ஆந்தையை சந்தித்தது. பேராசிரியர் ஹூட் பளபளப்பான கண்ணாடி அணிந்திருந்தார். அவருக்கு புத்தகம் படிப்பது மிகவும் பிடிக்கும். தங்க கொட்டை படிக குகையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை பிளேஸ் என்ற அன்பான டிராகன் பாதுகாத்து வருவதாகவும் அவர் ஸ்பார்க்கியிடம் கூறினார். ஸ்பார்க்கி தைரியமாக படிக குகைக்குள் நுழைந்தது. உள்ளே சுவர்கள் வண்ணமயமான ரத்தினங்களால் ஜொலித்தன. அங்கே மினுமினுக்கும் செதில்களை கொண்ட பிளேஸ் என்ற மென்மையான டிராகனை சந்தித்தது. பிளேஸ் மிகவும் அன்பானவர். அவர் மகிழ்ச்சியுடன் ஸ்பார்க்கியிடம் பிரகாசமாக மின்னும் தங்க கொட்டையை காட்டினார். ஸ்பார்க்கிக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அது பிளேஸுக்கும் பேராசிரியர் ஹூடிற்கும் நன்றி கூறிவிட்டு தங்க கொட்டையை தனது வீட்டிற்கு பத்திரமாக எடுத்துச் சென்றது. அப்போதுதான் ஸ்பார்க்கி ஒன்று புரிந்து கொண்டது. தங்கக்கொட்டை மட்டுமே பெரிய பொக்கிஷம் அல்ல, அந்த பயணத்தில் கிடைத்த அன்பான நண்பர்களும் சாகசமுமே உண்மையான பொக்கிஷம் என்று. ஸ்பார்க்கி எப்போதும் அடுத்த சாகசத்திற்கு தயாராக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது.